அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நன்னாரி வினோத் பேசுறேன். இப்போ பாத்தீங்கன்னா திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருந்த பார்க் திரைப்படம், அதுல நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கேன்றத சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எங்க படத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்துல சியான் விக்ரம் அவர்களுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட நடிப்புல வெளியான தங்கலான் திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்குல ஓடிக்கொண்டிருக்கு. கண்டிப்பா அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஒரு கலைஞனா நான் சொல்லணும்னா, நான் ஒரு நடிகனா சொல்லணும்னா, அந்த படம் எந்த விதமான மைனஸுமே கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது விக்ரம்னாலே நடிப்பு தான். அவர் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன், கமலஹாசன் அவங்கள தாண்டி இப்ப விக்ரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடலையும் வருத்தி நடிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் கலைஞன் அவரு. அவருடைய நடிப்பு அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. இப்படிதான் அந்த கேரக்டரா அவர் மாறினாருன்றது எங்களுக்கே புரியல. ரொம்ப அவர் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிசய பிறவி, சினிமாவுக்கு கிடைத்த ஒரு அபூர்வ பிறவின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவருக்கு நாங்களாம் நிறைய கத்துக்கிட்டு தான் இந்த விஷயங்களை நாங்களும் லேர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நடிப்புன்றது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம கத்துக்கணும். அவங்களுடைய அவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்றத வச்சு இப்ப சிவாஜி கணேசன் ஐயாட்ட கமலஹாசன் அவர்கிட்ட நிறைய ரஜினிகாந்த், விஜயகாந்த் அவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவரு விக்ரம் அவர்கிட்டையும் நம்ம நடிப்பை கத்துக்கிட்டு இருக்கோம். நடிப்புன்றது அது ஒரு கடல் மாதிரி, அதுக்கு எல்லைகளே கிடையாது. ஸோ இன்னமும் நீந்தி நீந்தி போயிட்டே தான் இருக்கும். அதுல இவங்களை எல்லாம் பார்த்து நம்ம ஒரு விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்புல தங்கலான் படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். ஸ்கிரீன் பிளே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே தான் இன்னைக்கு ஒரு சினிமால போய் ஒரு ஆடியன்ஸை நம்ம உட்கார வைக்கணும்னா கதை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது விஷயமே கிடையாது. பட் ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்துல என்ன இருந்ததுன்னா கதை கிடையாது. அதாவது குழிக்குள்ள 4 பேர்ல ஒரு 5 பேர்ல ஒருத்தவங்க விழுந்துருவாங்க. அதுல ஒருத்தவங்க அவங்க எப்படி 5 பேர் சேர்ந்து அவங்கள காப்பாத்துறாங்கன்றதுதான் கதை. ஆனா அந்த ஸ்கிரீன் பிளேவா காமிச்சு இப்ப சிதம்பரம் அவர்கள் இயக்குனர் அவர் நிறுத்திருப்பார் பாருங்க. நம்மளுக்கு அதுதான் ஒரு விறுவிறுப்பான செயல். ஸோ இன்னைக்கு தமிழ் சினிமால மேக்கிங் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து தான். ஆனா பட் பாத்தீங்கன்னா தங்கலான் படத்துல ஒரு முன்னாடி கோலார் தங்கவேல், இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் படம் பார்த்திருப்போம். கேஜிஎஃப் படத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான். இன்னைக்கு கோலார் தங்கவயல் பாத்தீங்கன்னா அந்த தங்க இப்ப இவங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரையும் சொல்லல, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் தான். இன்னைக்கு தமிழர் தான் ஆதின்றது தமிழ் தான். தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. தமிழ் தான் முதல் தோன்றிய மொழியாகட்டும், முதல் மொழியில் தோன்றிய இனமாகட்டும் தமிழர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? சோ கேஜிஎஃப்ன்ற ஒரு படத்துக்கு முன்னாடி கோலார் தங்கவேல் எப்படி இருந்ததுன்றதுதான் இந்த தங்கலான் படத்துல பா ரஞ்சித் அவர்கள் எடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தங்கம்ன்றத பாதுகாத்தது உண்மைதான். அதை யாருன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த தங்கத்தை போய் எடுக்க முடியும்ன்றத நல்லா தத்ரூபமா காமிச்சிருக்காரு. அதுதான் உண்மை. தமிழர்கள் ஆகிய நம்ம மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை போய் எடுக்க முடியும். ஏன்னா அந்த தங்கமாகப்பட்டது இறைவனுடைய படைப்பு பாத்தீங்கன்னா தமிழர்கள் குறிப்பிட்ட ஒரு இனம். அந்த இனத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இதை பயப்படாம போய் எடுப்பாங்க. யார் வேணா போய் எடுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த இனத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் போய் அதை பயப்படாம எடுக்க முடியும்ன்றதுதான் இந்த படத்தினுடைய கதை. சோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. கேஜிஎஃப்ன்ற படம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல். ஓகேவா? இந்த படம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த கதைக்குள்ள போயிடணும். சோ அதுல ஒரு 100 நடிகர்கள் இருக்காங்கன்னா அந்த 101வது ஆள் நடிகரா நம்ம அதுல மாறிடணும். சோ நம்ம ஸ்கிரீனுக்குள்ளேயே போனா மட்டும்தான் இந்த படம் நமக்கு பிடிக்கும். நம்ம வெளியிலேயே இருந்து ஆடல் பாடல் குத்தாட்டம் இப்படின்னு நினைச்சு நம்ம சினிமாவுக்கு போனோம்னா இந்த படம் கண்டிப்பா வேஸ்ட். சோ அதனால தயவு செஞ்சு இந்த படத்துல கதைக்குள்ள நீங்க போயிடுங்க. கதைக்குள்ள போனா மட்டும்தான் இந்த படத்துல நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ அது இருக்குமே தவிர கேஜிஎஃப் படம் மாதிரி இருக்கும், இல்ல இந்த மாதிரி கமர்ஷியல் படமா இருக்கும், அஜித் விஜய் அவங்க நடிக்கிற படமா, ரஜினிகாந்த் நடிக்கிற படம் மாதிரி கமர்ஷியலா இருக்கும்னு நினைச்சு போவாதீங்க. இது பாத்தீங்கன்னா பாரம்பரிய கருத்துள்ள நம்ம தமிழர்களுடைய பரிமாண ஒரு குடும்ப படம். ஓகேங்களா? நம்மளுடைய வாழ்வியலை சொல்லியிருக்காங்க இந்த படம். இந்த படம் எதை சொல்லிருக்குன்னா நம்ம தமிழருடைய பாரம்பரியமான வாழ்வியல் எப்படி இருந்திருக்கு, தமிழர் எப்படி நமக்கு முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுதான் இந்த படம் சொல்லுதே தவிர வேற ஒண்ணும் இந்த படத்துல கிடையாது. பட் ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் இப்படி ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தை கொடுத்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். சூசு என்டர்டைன்மெண்ட் சேனலை மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய பொன்னான கையால சப்ஸ்கிரைபும்